ட்ரிபிள் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எனக்கு சிறந்த நாள். ஏன்னா இன்னைக்கு தான் என்னோட பிறந்த நாள். நான் சாதாரணமாவே என் பர்த்டே வெளியவும் சொல்ல மாட்டேன், செலிப்ரேட்டும் பண்ண மாட்டேன். ஆனா இந்த வருஷம் நீங்களா இருக்கீங்களா, அதான் சரி இந்த வருஷம் சொல்லுவேன்னு சொன்னேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, என்னையும் ஃப்ரெண்டா நினைச்சு அவ்வளோ விஷ், அதுவும் மாமா மச்சான்லாம் விஷ் பண்ணி ஒரு ஃபீல் ஆயிருச்சு. அதுலயும் முடிஞ்ச வரைக்கும் விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் வெளியே போகவும் பாதி பேருக்கு ரிப்ளை பண்ணாம விட்டுருப்பேன். அவங்க எல்லாருமே என்ன உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு கோச்சுக்காதீங்க. கூடவே உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே இன்னைக்கு நாளை பார்ப்போம். காலைல எந்திரிச்சோடனே கடமை தவறாம நேரா ஜிம்முக்கு வந்துட்டேன். அங்க வாண்டடா 3 பேர் வளைச்சு என்ன உண்டுன்னு கேக்குறாங்க. அதுல இந்த ஆரஞ்சு டிஷர்ட் போட்டுருக்கேன்ல, அவன் 5000 ஃபாலோவர்ஸ் அடிச்சிருக்க, பர்த்டே 2ல ஒன்னாச்சு ட்ரீட் வேணும் கரெக்டா கேட்டுப்பிட்டான். அவன்கிட்ட உண்டு உண்டு மூணாவதா ஒரு முக்கியமான விசேஷம் வருது. அன்னைக்கு எல்லாத்துக்குமே உண்டுன்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்து கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு குளிர் குளியில போட்டோன்னே ஃபுல் வைப் ஆயிட்டேன். அப்படியே கண்ணாடியை பார்த்து ஒரு போஸ்டர் போட்டு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் போய் சாப்பாடு போட்டு ஐயர்மலைக்கு வந்துட்டேன். அங்க போய் பார்த்தா தான் தெரியுது நடந்து ஏறணுங்கிற என்ன கனவுல கூட வராதாட்டுக்கு. அதுவும் நம்ம கிராண்ட்மாவை கூட்டி வந்துட்டேன், தடுமாறி போறாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா நமக்கு டைமிங் நல்லா இருக்க மாட்டுக்கு. ரோப் கார் ஃப்ரீயா தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளா ரோப் கார்ல போகணும்னு ஆசை இருந்துச்சு. அதுக்கு சரியான டைமிங் இதான்டா சோளமுத்தான நானும் ஏறி உட்காந்துட்டேன். அவங்களும் சேஃப்டியா கொண்டு வந்து மலை மேல விட்டாங்க. அதெல்லாம் இங்க மேட்டர் இல்ல, அதுக்கப்புறம் தான் மேட்ரு. ஒரு செகண்ட் பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் நம்ம பெரிய விஷயம் நினைக்கிறதெல்லாம் தூசின்னு தெரியும். அது மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் காட்டினேன். ரைட்டு. அப்படியே நம்ம பாய்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம ஓஜியான ஸ்பாட்டுக்கு போய் ஒரு ரீக்ரியேஷனை போட்டு பகவானை பார்த்து இறங்கின பவர்லாம் ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு வர வழியில சரியான வெயில். வந்தவனையே கட்டிலுக்கு போய் மட்டையானவன் தான். எந்திரிக்க சாயங்காலம் ஒரு 6 மணி ஆயிருச்சு. கடைக்கு போய் பூண்டு முறுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு பாதி எடிட்ட முடிச்சேன். டீம் லீடர் டீ டைம் போலானாரு. ரைட், அங்க போய் ஒரு ஹார்லிக்ஸை போட்டு வரும்போது ஒரு பிரௌனி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா மம்மி பாயாசம் செஞ்சு வச்சிருக்காங்க. அதுல இருந்து 4 ஸ்பூன் எடுத்து நாக் அவுட் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்த பிரௌனியை நைட்டு நாஸ்தாக்கு பதிலா சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா போச்சு. ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் நல்லா படுத்து தூங்குங்க. நாளைக்கு பார்க்கலாம்.